வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் இருக்குல்ல, ரொம்ப பெருசு. யாரெல்லாம் அப்பாவை அடிச்சாங்க அப்படின் போது இவங்க 2 பேர் தான் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்ற மாதிரி இருக்குல்ல, காமெடி. அந்த மாதிரி தான் இங்க யாரெல்லாம் நாமினேஷன்ல வந்தாங்கன்னு சொல்றதா கஷ்டம். வரலன்னு சொல்ற அந்த டீட்டெயில் மட்டும் கிடைக்கல, யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மொத்தம் 17 பேர் இருந்தாங்களா, திவாகரை அவுட் பண்ணிட்டாங்க. மிச்சம் 16 பேர். 16ல எஃப்ஜே வந்து கேப்டன் ஆயிட்டாரு, அவரை நாமினேட் பண்ண முடியாது. மிச்சம் 15 பேர். 15 பேர்ல 13 பேர் நாமினேஷன்ல வந்ததா சொல்றாங்க. 13 பேர் நாமினேஷன்ல வராங்கன்னா அப்ப அவங்க ஓப்பன் நாமினேஷன் தான் வச்சிருக்கணும்ல. ஓப்பன் நாமினேஷன் வச்சாவே நம்ம ஆளுங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். 11 ஓட்டு 13 ஓட்டு அப்படின்னு குத்துனவங்க 2 ஓட்டு போட்டாவே நாமினேஷன்ல வந்துருவாங்க. எப்பயாவது ரேர் கேஸ்ல பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 1 ஓட்டு வாங்கினாலும் நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா இவங்க வந்து 11 ஓட்டு 13 ஓட்டு திவாகருக்கும் பார்வதிக்கும் போட்டாங்க பாருங்க, அதுவும் ஓப்பன் நாமினேஷன்ல. ஓப்பன் நாமினேஷனுக்கு உண்டான மரியாதையே போச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா லிஸ்ட் யார் அந்த 2 பேர் எஸ்கேப் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் 13 பேர் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஆச்சரியம் இல்ல, இவங்க அவ்வளவு அறிவாளிகள் ஆயிட்டாங்களா? விஜய் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அப்படி ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு பக்கம் இருக்கு, நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னு. புதுசா இந்த கேங் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுகள். ஆனா நிறைய உருட்டுறாங்கல்ல, இப்போ நிறைய வந்துருச்சு. குறும்படம் போடுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க இஷ்டத்துக்கு அங்கங்க கட் பண்ணி விட்டா போட்டுருக்காங்க. இங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணதுன்னு போது கலையரசன் இருக்கும் போதே திவாகரும் கலையரசனும் 2 பேரும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. எபிசோட் முடிஞ்சதோ அதை போட்டிருப்பாங்க. எபிசோட்லேயே பிஜேஎஸ் எபிசோட் முடிஞ்சதோ வீக்கெண்ட்ல கலையரசன் போனார்ல, அதுக்கு முன்னாடி வாரம் திவாகரும் கலையரசனும் பேசுவாங்க. கானா வினோத்தையும் கம்ருதனையும் உள்ள எடுத்துட்டு வருவோம் நாமினேஷன்ல, அவனுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது, வினோத்துக்கு கண்டிப்பா போயிடும். அப்படி இல்லைன்னா கம்ருதன் வந்து அப்ப பஞ்சாயத்துல சிக்கியிருந்தார்ல, ஸோ கம்ருதன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க ஓப்பனா. அது இல்லாம அன்பு கேங்ல இப்ப ஓட்டு போடுறது இருக்குல்ல, டிஸ்கஸ் பண்ணது இந்த கேங்காவது வந்து பேசணும். இந்த பக்கம் அன்பு கேங்ல கனி அக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, சபரின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா அங்க இருக்கிறவங்க, எஃப்ஜேவாகட்டும் இல்ல ரம்யாவாகட்டும் கெமி ஆகட்டும். ஏதாவது எங்கேயாவது சொல்லணும்னாவே அப்படியே கெமி வந்து ஒரு நான் நியூட்ரல் சொல்லிட்டு வந்துடுறாங்க. திடீர்னு அந்த கேங்ல இருப்பாங்க, அப்படி போறாங்க. அவங்க எல்லாம் சொல்லவே மாட்டாங்களே, தேவையே இல்லையே. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதுவும் வைல்டு கார்டுக்கும் பொருந்தும் இல்லைன்னா, எஸ் வைல்டு கார்டுல இருக்கவங்களும் அவங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள ஓட்டு போட்டு போறாங்க. இப்ப அமித் மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்ல. சாண்ட்ரா பிரஜனை ஓட் பண்ண போறது இல்ல, பிரஜன் சாண்ட்ரா ஓட் பண்ண போறது இல்ல, ஈவன் திவ்யாவையும் ஓட் பண்ண போறது இல்ல. அவரு திவ்யாவும் இந்த 2 பேரை ஓட் பண்ண போறது இல்ல. ஸோ இந்த பக்கம் 3. அப்ப எல்லாமே இருக்கும்போது, எல்லா பக்கமும் இருக்கும்போது, இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் எல்லா டைமும் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப மட்டும்தான் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? என்ன நரேஷன் இது? முதல்ல ஷோ பார்க்காம சொல்றவங்க வேற, அது சொல்லிட்டு போட்டும். பட் ஷோவை ரிவ்யூ பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த டாக்ஸிக் கேங் பேர் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் அன்பு கேங், இவங்க வந்து டாக்ஸிக் கேங். அன்பு கேங்கன்னா அன்பை காட்டுறவங்களா? இல்ல, அது ஒரு டுபாகோருக்கு அப்படி ஒரு பேரை வச்சோம். அப்ப டாக்ஸிக்னு இவங்க பேரை வச்சுட்டு மட்டும் டாக்ஸிக் ஆயிடுமா ஃபுல்லா? இப்போ ஒரு வீடியோ ஒன்று பாக்குற, சாண்ட்ரா குறும்படம். நேத்து ஆக்சுவலி தனியா பேசலாம். எபிசோட்ல மொத்தமா எக்ஸ்போஸ் ஆனது பார்வதி. திவாகர் எவிக்ஷனுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே அழுதுது. அவங்க எல்லாம் வந்திருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எக்ஸ்போஸ். நேத்து எங்கடா சாண்ட்ரா எக்ஸ்போஸ்டு? ஏதோ ஒன்று ஒரு டைட்டில் ஓடிடுச்சுன்னா அந்த டைட்டில் அப்படியே போகுது. இல்ல என்ன குறும்படம் போறேன்ட்டு வர்றான் ஒருத்த, காமெடியா உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பார்வதி அடிச்சதுக்கு அப்புறமா. அப்ப வந்து ஏய் நான் உன்னை இங்க தானே அடிக்க சொன்னேன், இங்க அடிச்சிட்ட அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. அதை எடுத்துட்டு பாருங்க இவங்க போய் பயன்ட்டாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஸோ நரேஷனுங்கிறது பயங்கரமா செட் பண்ணப்படுது. நம்ம லாஸ்டா வீடியோ போட்டோம், பிஆர் ஒர்க். இதுல எத்தனை பேர் காசு வாங்கிட்டு பிஆரா செயல்படுறாங்கன்னு தெரியல. நிச்சயமா அந்த மாதிரியான சேனல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வீடியோ போடுறாங்கல்ல ரிவ்யூல, அவங்களதான் கொடுத்துருப்பாங்க, அவங்களதான் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க நரேஷன்லேயே அது தெரியுது. ஏன்னா மொத்தமா பார்வதி எக்ஸ்போஸ் ஆனப்போ நீ சாண்ட்ராக்கே திரும்ப போறேன்னா அப்போ உன் நோக்கம் என்ன? செட்டிங்காப்பா? யாரே செட்டிங்கா தான் கேட்கணும். சரி, இப்போ இருப்போம். இந்த விஜயை சேவ் பண்ணார்ல, அந்த ஆர்டரை பார்க்கும்போது இவர் விக்ரம் சாண்ட்ரா விக்கல்ஸ் அப்படின்னு தான் சேவ் பண்ணாரு ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா சுபிக்ஷா திவ்யா அப்படின்னு சேவ் பண்ணாரு. பட் நமக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது திவ்யா, விக்ரம், சாண்ட்ரா இவங்க தான் டாப்ல இருந்தாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா இருந்தாங்க. அப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட்ல பாத்தீங்கன்னா திவ்யா மேல போயிட்டாங்க, சாண்ட்ரா கீழே வந்தாங்க. 3வது இடத்துல விக்கல்ஸ் இருந்தாரு. மற்றவங்க எல்லாருமே வியனா, சுபிக்ஷா, கனி, இவங்க ரம்யா, இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. அப்புறம் பார்வை வந்து மிடில் சேவ் பண்ணாரு, அரோராவை லாஸ்ட் சேவ் பண்ணாரு ஆர் சீட்ல வச்சு. ஸோ இப்படி ஆர் சீட்ல உட்காந்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி அண்ட் அரோரா. இப்ப 13 பேர் அப்படின்னும் போது இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் வேற பண்ணிருக்காங்க. நைட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க. பார்வதி யாரா போட்டா போவாங்க, சுபிக்ஷா போவாளா,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரம்யா போவாலான்னு பேசிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இவங்க பேசுறத பாக்குறோம். அவங்களும் அதை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கே வந்து முன்னாடியே சொல்லி வச்சிருந்தெல்லாம் பார்த்துருக்கோம். ரம்யா வந்து சபரி எப்படியாச்சும் எனக்கு ஓட்டு போட்டுறா, அந்த பக்கம் கனியக்கா வச்சுக்கிட்டு எப்படியாவது என்ன சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு 4 வாரம் கனியக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குதுன்னா டிஸ்கஸ் பண்ணாமையே, ஃபேவரட்டிசம் இல்லாமே, குரூப்பிசம் இல்லாம கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள அட்டாக் பண்ணணும், அந்த குரூப்பை உடைக்கணும்னா இதுதான் நமக்கு வழின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது உடனே விஜேஎஸ் கேட்கல. விஜேஎஸ் கேட்கலன்னா கலையரசன் திவாகர்ல இருந்து அடிச்சிருக்கணும்ல. ஆனா அவங்க விட்டுட்டாங்க. விட்டுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரூல் பிரேக் அப்படின்னு. ரூல் பிரேக்னு அவங்க கேட்க போறாங்க. பிக் பாஸ் வந்து வான் பண்ண போறாரு. வான் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க பண்ணாங்கன்னா தான் நம்ம அது குறும்படமா எடுக்க முடியும். எல்லாரும் பண்ற ஒரு தப்ப ஒருத்தர் மட்டும் புடிச்சுக்கிட்டு இவர் மேல கேஸ் எழுதுறது என்ன இது? சரி பார்ப்போம். இப்ப வந்து இந்த வீக் யார் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ வந்து கனியக்கா ஆர்ட் சீட்ல உட்காந்தாங்க, அரோரா. ஸோ கனியக்காக்கு நிச்சயமா போட்டுருவாங்க. கனியக்கா வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இல்லை. அதுவும் அன்பு கேங்ல மொத்தமா இந்த கேங் எல்லாம் சேர்ந்து அவங்கள போட போறாங்க. அதே போல இவங்களும் சேர்ந்து இந்த பக்கம் போட போறாங்க. ரம்யா கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி அவங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இருந்தது துஷாருக்கு அப்புறமா அதுக்கும் முன்னாடியே டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தார்ல விஜய்ஸ். அப்பயே பாத்தீங்கன்னா ரம்யாவை தூக்க வேண்டியது, இவங்க அரோராவை தூக்க வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திட்டாரு. சிங்கிள் எவிக்ஷன்ல போனது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிரவீன் துஷாருக்கு முன்னாடி எவிக்ட் ஆனது. அப்புறம் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணாங்க. டபுள் எவிக்ஷன்லயும் இவங்க எஸ்கேப்பு. அவங்க நாமினேஷன்லயே வரல அரோரா. இப்ப நாமினேஷன்ல 13 பேரை எடுத்துட்டு வந்தது ஆச்சரியம் தான். தெரியாம இது வந்து சீக்ரெட் ரூம்குள்ள போய் பண்ணுவாங்களா சீக்ரெட் நாமினேஷன், அதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நிச்சயமா ஓப்பன் நாமினேஷன் தான். அப்படி சீக்ரெட் ரூம்ல போயிட்டு பண்ண அந்த கன்வென்ஷன் ரூம்ல போய் பண்ணியிருந்தாங்கன்னா இது பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே இது அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஆளுங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு அறிவாளிகள்ல எப்படி இவ்வளோ தெளிவா பிளான் பண்ணி போட்டிருக்காங்கன்னா முடிஞ்ச வரை என்ன பண்ணணும்? இப்போ இவங்க போயிட்டு ஓப்பன் நாமினேஷன்ல 10 ஓட்டு 11 ஓட்டு 13 ஓட்டு போட்டா இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க உள்ள இருக்கவங்க எல்லாம், அதனால இவங்களதான் தூக்கணும்னு மக்கள் ஓட்டு போட போறாங்க கிடையாது இல்ல. அது புரிஞ்சிருக்கு போல இது. இப்பயாச்சும் முடிஞ்ச வரை எவ்வளவு பேரை நாமினேஷன் எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு பேரையும் எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து டிசைட் பண்ண போறாங்க. அது வந்து மக்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில இந்த முறையும் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ரம்யா, அரோரா, அப்புறம் கெமியும் இருப்பாங்க. நாமினேஷன்ல வந்தாங்கன்னா வியனா, கனி இருப்பாங்க. இதுல எல்லாருமே வந்து இப்போ சாண்ட்ரா, திவ்யா, அமித் வந்தாலும் அமித்தை வந்து பெருசா கண்டுக்கல. அவர் வந்து ஒரு டம்மி மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து குறும்படம் போடுறன்னு ஒரு குரூப் கிளம்புது, இல்ல குறை சொல்றாங்க, திவ்யாவை குறை சொல்றதுக்குன்னு இருக்கு, பாயிண்ட் இருக்கு. இது பேசுறதெல்லாம் வேற. ஆனா வெறுப்புன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பிரஜன் மேல இருக்கு. பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பை மட்டுமே அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. போன முறை வந்து சீக்ரெட் டாஸ்க ஒழுங்கா பண்ண சாண்ட்ரா அது மூலியமா கிடைச்ச நாமினேஷன் பாஸை வச்சு பிரஜனை காப்பாத்திட்டாங்க. இந்த முறை காப்பாற்ற முடியாது இல்ல. ஸோ பிரஜன் வரட்டும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜனை தூக்குறது சாண்ட்ராக்கு நல்லதுன்னு தான் நானும் பாக்குறேன். இப்போ என்னோட கெஸ் படி பாத்தீங்கன்னா பிரஜன் ரொம்ப லீஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப சொல்லணும்னா ரம்யா, கனி, வியனா, சுபிக்ஷா அண்ட் அரோரா அண்ட் பிரஜன் இவங்கெல்லாம் தான் டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் கால்ல இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதுல யார் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.